இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பருப்பு சாதம் தாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துட்டேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். வேகட்டும். அது நல்லா வெந்துட்டுருக்கும் போதே நம்ம 2 தக்காளி பூண்டெல்லாம் சேர்த்துக்கலாம். பருப்பு 3/4 பதத்துக்கு வெந்துருச்சு. நல்லா தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இது கூடயே நம்ம முருங்கைக்கீரையை சேர்த்திக்கலாம். நீங்கள் முருங்கைக்கீரை தான் சேர்த்திக்கணும் இல்லை, நீங்கள் வீட்டில் என்ன கீரை இருக்கோ அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு. அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இது கூட நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டட்டும். அது சுண்டிட்டு இருக்கும்போதே நம்ம தனியாக தாளித்து எடுத்துக்கலாம். தேவையான அளவு எண்ணெய், எண்ணெய் காஞ்சதையும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிட்டு இருக்கும்போது இது கூட சீரகத்தை சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கலாம். அது நல்லா வதங்கட்டும். பருப்பு தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடுச்சு. பருப்பும் நல்லா வெந்துருச்சு. கீரையும் நல்லா வெந்துருச்சு. இதையும் அப்படியே மசிச்சு எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா மசிச்சு விட்டாச்சு. இது கூட நம்ம தாளிப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூடங்க. சிம்பிளான ரெசிபி தாங்க. நார்மலாக வீட்டில் செய்கிறது தான். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.